ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ரீஇன்கார்னேட்டட் டிராகன் ஹேட்ச்லிங் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ரொம்பவே கொஞ்சம் காமெடியாக போகும். பட் எனக்கு காமெடி வராது அப்படிங்கிறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு காமெடியாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் டிராகன் ஹேட்ச்லிங் சீசன் 1 எபிசோட் 3. ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷனா ஹியூமன் வில்லேஜுக்கு போகலாம் நம்ம ஹீரோ எக்ஸைட்டடாக இருக்கான். பட் அது பிளேக் டிராகன் ஆப்ஷனில் தான் இருக்குங்க மொத்தம் நம்ம ஹீரோக்கு கவலையாக இருக்கு. யங்கு பிளேக் டிராகன் இது கேட்கவே ஈவல் டிராகன் மாதிரி தான் இருக்கு. பட் மெரியாவை நினைச்சாலும் எனக்கு கவலையாக இருக்கு. ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கில்ல நான் எடுத்துக்கிறேன், ஏதாச்சும் ஒஸ்டா நடந்தால் நான் வேற ஏதாச்சும் எவால்வ் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யங்கு பிளேக் டிராகனையே நம்ம ஹீரோ செலக்ட் பண்ணுறான். வியோ ஸ்டேட்டஸ் நம்ம ஹீரோ பார்த்தா அது லெவல் 3க்கு போயிடுச்சு. ஸோ இப்போ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனாக கிடைக்குது. டிவைன் வாய்ஸ்ங்கிற ஸ்கில்லோ லெவல் 3க்கு போயிடுச்சு அப்படின்னு அது எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஹீரோவால இப்போ பறக்க முடியும். வெனம் ஒன்று இருக்கு, பேரலைசிங் பிரெத்னு ஒன்று இருக்குன்னு சொல்லவும் நான் ஒரு வாக்கிங் கிலோமீட்டரியா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறேன். எல்லா ஸ்கில்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதில் இல்லையே, என்ன ஸ்கேம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். லெவல் 3ல இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாதுன்னு டிவைன் வாய்ஸும் மறைஞ்சிருது. நான் என் ஓன் ஸ்கில்ஸ் செக் பண்ண முடியும், பட் ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையே. முதல்ல அந்த டிவைன் வாய்ஸ் அது யாரோட தான் இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டிராகன் ஸ்கேல் பவுடர்னு ஒரு ஸ்கில் இருக்கு. ரெக்கையை ஆட்டினாலே எதிரி இறந்து போயிரும் அதுல போட்டிருக்கு. எனக்கு மேல நான் பறந்து போனா அந்த நேஷனே அழிஞ்சிருமா, நான் ஒரு பயாலஜிக்கல் வெப்பனாவே மாறிட்டேன்னா நம்ம ஹீரோ பயப்படுறான். அடுத்ததான் மயாஸ்மா பிரெத், இது டிசீஸை கிரியேட் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்கு. மொத்தமா ஈவில் ஆயிட்டா நான் குட் கை பாத்துல போக முடியுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஹீரோ அப்படிங்கிற டைட்டில் இருக்குன்னு அது ரிமைண்ட் பண்ணுது. பவர் ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் பண்ணும், வெப்பன்ஸை ஈஸியா யூஸ் பண்ண முடியும்னு போட்டிருக்கு. ராங் டோவர் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் இருக்கு. பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணும்போது அதை இது போஸ்ட் பண்ணி விடும். ஒயிட் மேஜிக்கை உங்களை வீக்கன் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இல்ல என்ன பேபி டிராகனாவே திரும்ப மாத்திருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கதறிட்டு இருக்கு. அந்த எல்ஃப் மரியல் வந்துட்டு ஒரு ஸ்டோனை சரி பண்ணிட்டு இருக்கா. வில்லேஜ் சுத்தி இவ தான் அந்த பேரியரை போட்டிருக்கா. நிறைய அந்த ஸ்டோனை பத்தி கேட்கவா, ஆக்சுவலி இது ஒன்றும் பேரியர் கிடையாது, ஒரு சார்ம் தான். மான்ஸ்டரோட மைண்ட குழப்பி வில்லேஜுக்கு உள்ள விடாதபடி தடுக்கும். இந்த மான்ஸ்டர் இன்டெலிஜென்ட்டா இருந்தா உள்ள வந்துடும் சொல்லவும் மேபி அந்த டிராகன் எனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்துச்சோ அப்படின்னு மிரியா யோசிக்க. மான்ஸ்டர் ஒன்று உள்ள வந்துருச்சு, இந்த சாம் பிரேக் ஆயிருக்கு, எல்லாத்தையும் போய் சரி பண்ணணும்னு அந்த எல்ஃப் கூட்டிட்டு போறா. மரியல் எனக்கு மான்ஸ்டர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றீங்களான்னு கேட்கவும் எதுக்கு இப்ப திடீர்னு கேட்கறேன்னு கேட்டா, நான் பார்த்த குட்டி டிராகன் என்ன சேவ் பண்ண தான் ட்ரை பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன்னு மிரியா சொல்றா. ஃபர்ஸ்ட் உனக்கு நான் மான்ஸ்டர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். மான்ஸ்டர் எல்லாமே மத்த மான்ஸ்டர் கொண்டு லெவலப் ஆகி அது இவால்வ் ஆகும். ஹியூமன்ஸாலேயே லெவலப் ஆக முடியும், பட் மான்ஸ்டர்ஸ்க்கு அது ஒரு இன்ஸ்டிங்க்ட். மேக்ஸ் லெவல் அதை ரீச் பண்ணும்போது மத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இவால்வ் ஆகும். முன்ன இருந்ததை விட ஒரு ஹையர் ரேங்க் மான்ஸ்டரா மாறும் அப்படின்னு சொல்லவோ பாஸ்ட்ல இருக்க முன்னோர்கள் எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு வா கேட்டா, இந்த ஹிஸ்டரி எல்லாம் பத்தி நான் உனக்கு முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் மரியால் மெரியாவை பிடிச்சி திட்டுறா. அப்ப நான் ரொம்பவே சின்ன வயசு குட்டியா இத்தனோண்டு தான் இருந்தேன் அப்படின்னு மெரியா சமாளிக்கிறா. சில ஸ்பெஷல் பீப்புள் டிவைன் வாய்ஸ் அவங்களால கேட்க முடியும். இந்த ஹீரோ அப்புறமா செயின்ட் இவங்க மாதிரி ஆளுங்க மூலியமா தான் அந்த லெவல் அப் மான்ஸ்டர் இவால்வ் ஆகுறது இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம். மான்ஸ்டரோட ஒரே கோலுமே இவால்வ் ஆகி பவர் அடையிறது தான். ஈவன் அந்த டிராகன் ஒன்று காப்பாத்திருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் நீ மீட் பண்ணும்போது அது இவால்வ் ஆயிருக்கும். அதுங்கெல்லாம் மோசமானதுன்னு சொல்லவும் இல்ல அப்படின்னு மிரியா கத்திட்டு சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றா. ஃபைட் பண்றது தான் மான்ஸ்டரோட இன்ஸ்டிங், தேவையில்லாம குழப்பிக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு மரியல் அங்க இருந்து கிளம்புறா. அந்த டிராகனும் அப்ப இவால்வ் ஆகுமா அப்படின்னு மிரியா யோசிக்கிறா. இங்க நம்ம ஹீரோ ஆல்ரெடி இவால்வ் ஆயிட்டான். லெவலப் ஆனதா ஒருவேளை ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும், கிடைச்சுனா போய் மிரியாவை பார்க்கணும் அப்படின்ட்டு ஹீரோ போனா நடக்க முடியாம கஷ்டப்படுறான். ஸ்பைடரோட வெப்ல நம்ம ஹீரோ மாட்டிக்கிடுதான். ஐயோ இந்த ஸ்பைடர் ஸ்ட்ராங்கா இருக்கு, கண்டிப்பா இதை என்னால கொல்ல முடியாது அப்படின்னு அது வெப்போடவும் டிராகன் பிரெத்தை நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். நம்ம ஹீரோ மலையா பாத்திக்கிடுது. அந்த ஸ்பைடருக்கு கொஞ்சமா தான் டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. என்னோட பாய்சன் கிளாஸை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி பாய்சன் கிளாஸை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். அது அந்த ஸ்பைடரை பேரலைஸ் பண்ணுது. பட் அந்த அளவுக்கு அதுக்கு டேமேஜ் ஏற்படல. அது பேரலைஸ் ஆயிருக்கும் போதே ஓடி போயிடலாம். நம்ம ஹீரோ ரோலிங் பண்ணி ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கிறான். அதுவும் பின்னாடியே துரத்துது. ஃபிளை ஸ்கில்ல வச்சு பறக்கலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஸ்லோவா பறக்குவோ அதுக்கு ரோலிங்லேயே போயிடலாம். நம்ம ஹீரோ ரோல் ஆக ஆரம்பிச்சிருந்தான். 10 நிமிஷமா என்ன விடாம துரத்திட்டு இருக்கிய வேற வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே நம்ம ஹீரோ ஓடுறான். ரோலிங் லெவல் 3க்கு இன்க்ரீஸ் ஆகுது. சிக்கன் ரன்னர்னு டைட்டில் கிடைச்சிருக்குன்னு டிவைன் வாய்ஸ் சொல்லவும் நான் கோலெல்லாம் நம்ம ஹீரோ சொல்றோம். பெரிய பள்ளம் வருது, யூ டர்ன் போட்டலாமா இல்ல பிரச்சனையாயிரும், ஃபுல் ஸ்பீட்ல போய் தாண்டிடலாம். நம்ம ஹீரோ அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருந்தான். லைட்டா ஜம்ப் பண்ணி காத்துல அப்படியே கிளைட் பண்ணி அந்த பக்கம் குதிச்சிருந்தான். பட் அந்த ஸ்பைடரும் வெப் விட்டு அந்த இடத்த கிராஸ் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட வந்துருது. இந்த ஸ்பைடரையே என்ன விடாம துரத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பவும் நம்ம ஹீரோ ரோல் ஆக ஆரம்பிக்கிறான். ரோலிங் லெவல் 4க்கு போயிடுச்சு. எதுக்கு மான்ஸ்டர் வரவும் அப்படியே ரோலிங் ஆகிட்டே நம்ம ஹீரோ அதை அடிச்சுட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கேன். மான்ஸ்டர் அடிச்சுட்டு ஓடிட்டே இருக்கவும் ஹிட் அண்ட் ரன் மாதிரி ஓடிட்டு இருக்குன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பட் இதுலயே நம்ம ஹீரோ லெவலப் ஆனதுனால அந்த ஸ்பைடரை தோக்கடிக்கிற அளவுக்கு பவர் இருக்கும். ஸ்கில் என்ன நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்த்தா டபுள் பாய்சன் ஒன்று இருக்கு. என்கிட்ட தான் பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இது ஒன்றும் பண்ணாத நம்ம ஹீரோ யோசிச்சா அந்த ஸ்பைடர் தூரமா நிக்கி புரிஞ்சு போச்சு. நான் மயங்கி விழணும்னு அது வெயிட் பண்ணுது. நம்ம ஹீரோவை மயங்கி விழுந்த மாதிரி இறந்து போன மாதிரி ஆக்டிங்க போடுறான். பிளான் ஒர்க் ஆகலைன்னா நான் தான் ஜோக்கர் மாதிரி தெரியவா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அந்த ஸ்பைடர் இப்ப பாஞ்சு நம்ம
நம்ம ஹீரோவை பிடிக்க வரவோ டக்குன்னு நம்ம ஹீரோ இருந்துச்சு ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணி டைல வச்சு ஒரே அடி கீழே அடிக்கிறான். நம்ம ஹீரோவோ லெவலப் ஆகுறது லெவல் 3க்கு போயிடுச்சு. டிராகன் டைல் அட்டாக்னு புதுசா ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கு. ஓ என் டைல வச்சு அட்டாக் பண்ணதுனால இது கிடைச்சிருக்கு போல நம்ம ஹீரோ யோசிச்சா ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் கிடைக்கவே இல்லை. நம்ம ஹீரோ சோகமா இருக்கா போல உல்ஃப் அடிச்சு சாப்பிடலாம். நம்ம ஹீரோ போனா ஒரு கேவ் இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். எஸ்கியூஸ் மீ யாராச்சும் இருக்கீங்களா நம்ம ஹீரோ கேட்டா யாரும் இல்ல. சரி இதையா அப்ப என்னோட வீடு ஆக்கிக்கலாம் நம்ம ஹீரோ முடிவு பண்றோம். வழியில நம்ம ஹீரோ காரமா இருக்கிற ஒரு ஃப்ரூட்டை பார்த்திருப்பான். வேற மாதிரி சீசனிங்க்கு யூஸ் பண்ணலான்னு அந்த மீட்ல புளிஞ்சு ஊத்துறான். ரொம்ப டேஸ்டா இருக்குது. பிளேவரோட சாப்பிட்டாலே தனி சுவைதான் நம்ம ஹீரோ சாப்பிட்டு முடிக்கிறான். நிறைய சீசனிங் தேவையான பொருள் எல்லாம் நான் இந்த கேவுக்குள்ள ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் நம்ம ஹீரோ யோசிச்சா மிஸ்டர் குக்கு நம்ம ஹீரோக்கு டைட்டில் கிடைக்குது. என்ன வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். என் சமையலை காமிச்சு ஹியூமன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணலாமா நம்ம ஹீரோ யோசிக்கும் போது ஃபேங்க்ஸ்ல வனம் இருக்கு வாய்ப்பு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். கியூட்டா பேபி டிராகனா இருந்தப்பவே பயந்தாங்க. இப்ப கேட்கவே வேணாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மிரியாக்கோ என்ன ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. என் ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்க தப்பான சாய்ஸை மேக் பண்ணிட்டனோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னது நீங்க மிஸ்டர் டோஸை பாத்தீங்களா அப்படின்னு மிரியா கேட்கறா. மீன் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஃபாரஸ்ட் பக்கம் மிஸ்டர் டோஸ் நடந்து போறதை பார்த்தேன். அவரை கூப்பிட்ட கண்டுக்கிடாம போயிட்டான்னு சொல்லவும் என்ன தாத்தா காலையிலே சரக்கு போட்டிருந்தீங்களான்னு கூட இருக்குமே கேட்கறான். காலையில எல்லாம் நான் ஒன்னும் சரக்கு போடலன்னு அந்த தாத்தாவும் சொல்றாரு. ஆமா மிரியா இப்போ உனக்கு எப்படி இருக்கு? டோஸோ கிராண்ட்ஸோ இறந்து போனது ஒன்றும் உன்னோட தப்பு கிடையாது. தேவையில்லாம கவலைப்படாதன்னு ஒருத்த சொல்லி அனுப்புறான். கண்டிப்பா நான் ஒன்னு அலோவ் பண்ண மாட்டேன். ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் போக கூடாதுன்னு மரியாள் திட்டுறா. மிஸ்டர் டோஸ் உயிரோடு தான் இருக்காரு. அவரை காப்பாத்தணும்னு சொல்லவும் அவன் உண்மையிலேயே உயிரோட இருந்தா இந்நேரத்துக்கு அவன் வில்லேஜ்க்கு வந்திருப்பானே அப்படின்னு மரியாள் கேட்கறா. மெரியா விட்டு கொடுக்காம இருக்கவும் நான் வேணா அட்வென்ச்சரஸ் கில்டுல இதை ஒரு ரெக்வஸ்டா போடுதான் அவங்க பாத்துப்பாங்கன்னு மரியாள் சொல்றா. நம்ம ஹீரோ இங்க நல்லா சாப்பிட்டு தூங்கி இருக்கான். டெவலப் ஆனாதான் ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். நம்ம ஹீரோ போனாங்கன்னு ஒரு ஸ்லைம் இருக்கு. ஸ்டேட்டஸை செக் பண்ணா நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோ கண் அப்படியே எரிய ஆரம்பிக்குது. யோ ஸ்டேட்டஸால இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ண முடியலன்னு டிவைன் வாய்ஸ் சொல்லுது. யோ ஸ்டேட்டஸ் லெவல் 4க்கு அப்கிரேட் ஆயிடுச்சு. அப்படி இருந்தா நம்ம ஹீரோ கண்ணு வலிக்குது. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ஒரு டிராகன் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். அப்படி இருந்துமே ஒரு குட்டியோண்டு ஸ்லைமை பார்க்கும்போது நம்ம ஹீரோவால அதோட ஸ்டேட்டஸை கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அந்த ஸ்லைம் அப்ப பவர்ஃபுல்லா என்னதான் நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.